தமிழ் மல்டிமீடியா டுடோரியலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். CorelDRAவோடைய முதல் போன டுடோரியலில் பார்த்தீங்கன்னா பிக் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது பிக் டூல்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் பிக் டூல்னு ஒரு டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டூலை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரே டைமில் நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நிறைய ஷேப் நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டூல்ஸில் இந்த மாதிரி ஷேப்ஸ் நிறைய வச்சு ஒர்க் பண்ணும்போது இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்பை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த பிக் டூலை மட்டுமே வச்சு நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரீ ஹேண்ட் பிக் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷேப்பை மட்டும் எப்படி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஷேப் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஒரே டைமில் மல்டி ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது பக்கத்துலேயே வச்சு நிறைய ஒரு சில ஆப்ஜெக்ட் வச்சு ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா தேவையில்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் சில டைம்ஸ் வந்து கிளிக் ஆகும், செலக்ட் ஆகும். அது வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணும்போது கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாகவும் நம்மளால வந்து செலக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரீ ஹேண்ட் பிக் டூலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரீ ஹேண்ட் பிக் டூல் வந்து பார்த்தீங்கன்னா புது வெர்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அதாவது CorelDRAவோடைய நியூ வெர்ஷனில் மட்டும்தான் அந்த இது இருக்குமே தவிர பழைய CorelDRAவோடைய வெர்ஷனில் எதுலேயுமே வந்து இந்த ஃப்ரீ ஹேண்ட் பிக் டூலுங்கிறது இருக்காது. X5 இல்லை X6லையோ இதுக்கப்புறம் வந்திருக்கிற X7 அந்த மாதிரி வெர்ஷனில் தான் CorelDRAவில் இருக்குமே தவிர பழைய வெர்ஷனில் வந்து இந்த டூல் வந்து இருக்காது. ஸோ புது வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். பிக் டூல் மூலிமா இதை டைரெக்டாக போய் கிளிக் பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்ட் பிக் டூல் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் எப்படி வேணாலும் ஒரு பக்கத்துலேயே ஆப்ஜெக்ட் வச்சுருக்கும் போது இதே மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பிக் டூலில் நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக தான் நம்மளால வந்து செலக்ட் பண்ண முடியுது. அதே டைமில் ஃப்ரீ ஹேண்ட் பிக் டூல் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், ஒரே டைம்ல எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்க எப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆப்ஜெக்டை மட்டும் நான் என்ன பண்றேன், இப்போ செலக்ட் பண்றேன். ஸோ நான் எதெல்லாம் செலக்ட் பண்றேனோ, எந்த இதெல்லாம் நான் கவர் பண்றேனோ அது மட்டும் செலக்ட் ஆகும். மற்ற ஆப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆகாது. இப்போ நான் இந்த அது மட்டும் நான் செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணி நகர்த்திட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக நம்மளுக்கு ஃப்ரீ ஹேண்ட் பிக் டூலுங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டுடோரியலில் CorelDRAவில் இருக்கிற மற்ற டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.